ஒரு குடும்பம் என்றால் கணவன், மனைவி, குழந்தைகள் என்பதை நமக்கு தெரிந்தது. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருப்பது உடல், மனம், ஆன்மா அல்லது உயிர்தான். இப்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏன் வருகின்றன என பார்ப்போம். உதாரணத்திற்கு, ஒரு குடும்பத்தில் கணவன் அவரது வேலைகளில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துவதால் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது மனைவிக்கு கணவன் மீது நிச்சயமாக மனதில் வெறுப்பு, கோபம், ஆத்திரம் என்பன உருவாகும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக இது என்னுடையது என்ற உரிமை கோரல். மூன்றாவதாக எனக்கும் எல்லாம் தெரியும் என்ற அகங்காரம். இந்த மூன்றுமே அனைத்து குடும்ப பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். எதிர்பார்ப்பில்லாமல் எப்படி குடும்ப வாழ்க்கை வாழ முடியும்? என் கணவர் அல்லது மனைவியை எப்படி என்னால் உரிமை கோராமல் இருக்க முடியும்? என்னுடைய அறிவை நான் ஏன் வெளிப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்குள் கேள்விகள் எழலாம். அதாவது, ஒரு தாலியை கட்டுவதாலோ, ஒரு மோதிரத்தை மாற்றிக்கொள்வதாலோ அல்லது வேறு எந்த முறைப்படி திருமணம் செய்து கொள்வதனாலும் ஒருவர் உங்களுக்கானவர் ஆகிவிட மாட்டார். பல நாடுகளில் உள்ள திருமண முறைகள் வேறு, சட்ட திட்டங்கள் வேறு. ஆனால் அங்குள்ளவர்களும் முக்தியை அடைந்திருப்பார்கள் தானே? அவர்களும் வாழ்க்கையை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் அடிப்படை புரிதல்.